வணக்கம் தமிழா. தொடர்ந்து முயற்சி செய் வெற்றியை உனதாக்கு தமிழா. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எதிர்கொள்ளும் விதமாக ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டே 3. இன்னைக்கு மொத்தம் இந்த 500 கொஸ்டின் இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது 51 to 75 வரை கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் அனைத்துமே டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ ஒவ்வொருதுலையும் இருந்தும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க. அப்போ எப்படி யோசிச்சா நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நமக்கு அனைவருக்குமே தெரியும். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் டக்குன்னு என்ன ஐடியா சொல்லி கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் பாருங்க. அப்போ அந்த கொஸ்டினும் இந்த மாதிரி விதங்களை போனால் ஆன்சர் எளிமையாகவும் ஈஸியாகவும் கரெக்டாகவும் பண்ண முடியும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்கள வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, ஒரு படம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுல விடுபட்டது எங்க விடுபட்டிருக்கு? இந்த விடுபட்டதை கண்டுபிடிக்கும். அப்ப இங்க விடுபட்டதுன்னா அப்ப இந்த நம்பர்ல எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த நம்பர்ல நீங்க எப்படி வந்திருக்கும்? ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? மேல கூட்டி பார்ப்போம், கீழே கூட்டி பார்ப்போம், இல்லை மொத்தமா கூட்டி பார்ப்போம். ஒவ்வொரு ஐடியாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்கறாங்கன்னா, அதாவது இந்த சைடில் உள்ள நம்பரை கழிக்கிறாங்க. ஓகேவா? 20 10 கழிச்சால் வரும் 10. அதே மாதிரி இந்த சைடில் உள்ள நம்பரை கூட்டுறாங்க. 9 5 கூட்டினா 14. ஓகேவா? 14 10 பெருக்குனா எவ்வளவு வருது? 140. 14 10 என்ன பண்றாங்க? பெருக்குறாங்க. ஓகேவா? அப்ப சைடுல கழிக்கிறாங்க, இந்த சைடு கூட்டுறாங்க, அந்த ரெண்டு மதிப்பும் பெருக்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்ப கழிக்கலாம். 16ல 8 போச்சுன்னா 8, 9ல 7 கூட்டினா எவ்வளவு வரும்? 16. அப்ப 8ஐயும் 16ஐயும் பெருக்குனா 128. கான்செப்டுங்களா? அதே தான் இப்ப இங்க கழிக்க போறேன். 13ல 7 போச்சுன்னா 6, 9 5 கூட்டினா 14. அப்ப 6ஐயும் 14ஐயும் பெருக்க போறேன். 14 எவ்வளவு வரும்? 84. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதே மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்ம இதோட 2வது கொஸ்டின் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல மேல கூட்டி கீழே கீழே கழிச்சு இந்த மாதிரி கான்செப்ட் கேட்டாங்க. இந்த இதுல சைட்ல கூட்டி கழிச்சு கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து காலியான இடத்தில் வரக்கூடிய படம் எது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பாக்ஸும் ஃபில்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா இந்த மேல உள்ள 2 மட்டும் என்ன இருக்கு? ஒவ்வொன்று இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஃபுல்லா இருக்குது. என்ன பண்ணாங்க? இங்கிட்டு ஒன்று விட்டாங்க, இங்கிட்டு ஒன்று விட்டாங்க, ஆப்போசிட்ல விட்டுறாங்க. இந்த கீழே உள்ளது அப்படியே தான் வருது. ஓகே, கீழே உள்ளது என்னது? அப்படியே தான் வருதா? இப்போ அப்ப என்ன ஆகும்? இப்போ மொத்தம் என்னது? 2 சீரீஸ்ல ஒன்று சேஞ்ச் ஆகுதுன்னா ஒன்று சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது சேஞ்ச் ஆகும், இது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து என்ன ஆகும்? இது சேஞ்ச் ஆகும், இது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல போய்கிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. அந்த 2 இதுல கீழே உள்ளது சேஞ்ச் ஆகல, மேல உள்ளது சேஞ்ச் ஆகுது. அடுத்ததுல இது சேஞ்ச் ஆகும், கீழே உள்ளது சேஞ்ச் ஆகாது. சரி, இது சேஞ்ச் ஆகாது, இது என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அடுத்ததுல இது சேஞ்ச் ஆகும், இது சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி கான்செப்ட்ல போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல சேஞ்ச் ஆயிருக்கா? அப்ப எதுவுமே இங்க என்ன இருக்கும்? சேஞ்ச் ஆகாம இருக்குமா? அப்ப எனக்கு அடுத்ததுல இந்த படம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மேல உள்ளது செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஒன்னு சேஞ்ச் ஆச்சுன்னா ஒன்னு சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்ப இங்க என்ன ஆகும்? இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும்போது சேஞ்ச் ஆகாம இருக்கா? அப்ப கண்டிப்பா அடுத்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகணும். ஓகே, அப்ப இங்க இருக்கிறது இங்க அடுத்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகாம தானே இருக்கும். அப்ப இதை தூக்கி முன்னாடி கொண்டு வாங்க. அப்ப எந்த படம் வரும்? இந்த படம் தான் எனக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சீக்வன்ஸ் இங்க அப்படியே வரும், இந்த சீக்வன்ஸ் இங்க அப்படியே வரும். அப்ப ஆன்சர் இங்க என்ன வரும்? இந்த பாடம் எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஆப்போசிட், இதோடைய ஆப்போசிட். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்கள் எத்தனை சதவீதம் மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர்? ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களா? 50 மாணவர் இருக்காங்க. எத்தனை சதவீதம் கேட்கறாங்க? சதவீதம் கேட்ட என்ன பண்ணுவோம்? 100ஆல பெருக்கும். எப்படி பெருக்கும்? கீழே மொத்த மாணவர்கள் 50 பேர் இருக்காங்க. யார் யாரு? வேதியியல் உயிரியலா, அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஓகே, அப்ப கெமிஸ்ட்ரி 15, பயாலஜி ஒரு 8. அப்ப 15 8 கூட்டினா 23. அப்ப சதவீதம் கேட்டா 100ஆல பெருக்க போறோம். ஓர் 50 50, 2 50, 100, 23 46%. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்,
இந்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இதே மாதிரி பேட்டர்ன்ல டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு என்ற தொடரில் ஒன்று விட்டு ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளின் வித்தியாசம் 2 என காண்க. ஓகேங்களா? அப்ப எத்தனை இடத்துல அந்த வித்தியாசம் 2 வருதுன்னு பாருங்க. என்ன பண்ணும்? ஒன்று விட்டு ஒன்று எண்கள் தான் பார்க்கணும். ஓகே பாருங்க. இப்ப 6 1 டிஃபரன்ஸ் 2 வருமா? வராது. ஓகேங்களா? அப்படியே ரிப்பீட்டடா 4 2 டிஃபரன்ஸ் என்னது? 2 தான். 4க்கு 2 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப எனக்கு இந்த வருது. அப்ப 4 2. ஓகே, நடுவுல 1 வர மாதிரி. ஓகே, அப்ப 4க்கு 2க்கு டிஃபரன்ஸ் 1 வருதா? 2 வருதா? அப்ப 4க்கு 2க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப 1 கிடைச்சிருச்சு. அடுத்து 1க்கு 2க்கு டிஃபரன்ஸ் 2 வருதா? வரல. அடுத்து 2க்கு 8க்கு வருதா? வரல. 2க்கு 7க்கு வருதா? வரல. 8க்கு 4 வரல. 7க்கு 2 5 வரல. 4க்கு 1 3 வரல. 2க்கு 5 3 வரல. 1க்கு 3 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கு 1க்கு 3. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 4 1 2. ஓகேவா? இப்ப இங்கேயும் ஒன்று விட்டு எண்கள் டிஃபரன்ஸ் 2, இங்கேயும் ஒன்று விட்ட எண்களின் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. இப்ப அடுத்து 5 8 வருதா? வரல. 3 6 வரல. 8 2 வரல. 6 1 வரல. 2 7 வரல. 1 1 வரல. 7 4 வரல. 4 3 வரல. 1 2 வரல. 3 8 வரல. 2 6 வரல. அப்ப எத்தனை இடத்துல வந்திருக்கு? 2 இடங்களை தான் ஒன்று விட்ட ஒன்று எண்களாக வித்தியாசம் 2 அப்படின்னு வந்திருக்கு. எந்த இடம்? 4 1 2. அதாவது 4 2 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. 1க்கு 3 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. ஓகே, அப்ப எத்தனை இடத்துல வந்திருக்கு? 2 இடங்கள் எனக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, குறியீடுகளை மாற்றி அமைத்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 175. இங்க மைனஸ் என்பது என்னது? மைனஸ் என்பது என்னது? வகுத்தல். மைனஸ் என்பது என்னது? வகுத்தல். எவ்வளோ? 25. அடுத்து வகுத்தல் என்பது என்னது? பிளஸ். அடுத்து 5. பிளஸ் என்பது என்னது? பெருக்கல். பிளஸ் என்பது என்னது? பெருக்கல் 20. அடுத்து பெருக்கல் என்பது மைனஸ். அடுத்து 3. பிளஸ் என்பது என்னது? பெருக்கல் 10. இப்போ 3 பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணலாமா? அப்போ 175 வகுத்தல் 25 அடிச்சாலும் வரும் 7. ஓகேங்களா? அடுத்து பிளஸ் 5 20 பெருக்குனா 100 மைனஸ் 3 10 பெருக்குனா 30. இப்ப கூட்டுவோமா? 100 அளவு கூட்டா 107 மைனஸ் 30. அப்ப கழிச்ச எவ்வளவு வரும்? 77. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்கிறாங்க. பாருங்க, தமிழ்ல தான் பார்க்க போறோம். ஏயும் பியும் சம வயது உடையவர்கள். அதாவது ஏயும் பியும் சம வயது உடையவர்கள் அல்லது ஏ ஆனவர் பியை விட பெரியவர். ஏ ஆனவர் பியை விட பெரியவர். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். இது இப்ப செகண்ட் பார்க்க போறோம். செகண்ட் என்ன சொல்றாங்க? சியும் டியும் சம வயது உடையவர்கள். அதாவது சியும் டியும் சம வயது உடையவர்கள் அல்லது டி ஆனவர் சியை விட பெரியவர். டி ஆனவர் என்னது? சியை விட பெரியவர். ஓகேவா? இது செகண்ட். இப்ப மூணாவது என்ன கொடுத்தாங்க? பி ஆனவர் சியை விட பெரியவர். பி ஆனவர் சியை விட பெரியவர். ஓகேங்களா? சாரி, புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இதை வச்சு இந்த 4 ஆப்ஷன்ல எனக்கு கரெக்டா எது பொருந்தும்? கரெக்டா வந்தா மட்டும் சொல்லுங்க. எனக்கு வந்து வரலாம் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கம்பல்சரி இது கரெக்டா தான் சார் அப்படின்ற மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே பாருங்க, இப்ப ஏ ஆனவர் சியை விட பெரியவர். கரெக்டா? ஏ ஆனவர் சியை விட பெரியவரா? கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஏன்னா சியை விட பெரியவர் பியா? சியை விட பெரியவர் யாரு? பி தான். அப்ப பியும் ஏவும் எனக்கு கிட்டத்தட்ட சேம் மாதிரி தானே. அப்ப சேமா இருக்குன்னா அப்ப பி பெரியவர்னா அப்ப ஏ எப்படிதான் இருக்குது? சியை விட ஏ பெரியவரா தான் இருப்பாரு. இல்ல அப்படின்னாலும் ஏ ஆனவர் என்னது? பியை விட பெரியவர்ல. அப்ப பியை விட கூட என்ன வரலாம்? ஏ வந்து பெரியவர் தான். அப்ப ஒண்ணு என்ன வரணும்? ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சின்னு சொல்லலாம். ஏன்னா சியோட பி பெரியவர், பியோட ஏ பெரியவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எனக்கு எப்படி பார்த்தாலும் சியை விட ஏ பெரியவர் தான். அப்ப இவங்க சொல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரிமைனிங் உள்ள செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் வரலாமே தவிர சொல்ல முடியுமே தவிர கம்பல்சரி இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்க, இப்ப டி ஆனவர் பியை விட பெரியவர் சொல்ல முடியுமா? டி ஆனவர் பியை விட பெரியவரா? ஏன்னா அவங்களுக்கான ஒரு இங்க ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. டிக்கும் பிக்கும் ஒரு சம்பந்தமே கொடுக்கல. ஓகேங்களா? அப்ப நம்ம டக்குன்னு என்ன பண்றது? சொல்ல முடியாது. அதே மாதிரி பியும் டியும் சம வயதோடு. அப்ப இதை பத்தி எதாவது சொல்லிருக்காங்கன்னா இதுவும் எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏ ஆனவர் பியோட பெரியவரா? இது கம்பல்சரி தவறு தான். ஓகேவா? இங்க என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டா பொருந்துன மாதிரி இருக்கு.
நெக்ஸ்ட் ரோடு ROAD என்ன இருக்கு URDG என குறியிட்டால் தரப்படின் SWAN எவ்வாறு எதன் எனும் குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஓகேவா ஸோ இப்போ ஆர்னா எவ்வளோ 18 யூனா 21 அப்போ என்ன இருக்கு 3 கூடி இருக்கு ஃபர்ஸ்ட் 3 கூடுது ஓனா 15 ஆர்னா 18 இங்க எனக்கு என்ன தான் கூடுது 3 தான் கூடுது அடுத்து ஏனா 1 டினா 4 இங்க என்ன ஆகுது 3 தான் கூடுது டினா 4 ஜீனா இல்லை இங்க என்னது 3 தான் கூடுது அப்போ அனைத்துலயுமே 3 தானே கூட்டுறாங்க இப்ப ஒவ்வொன்றுக்குமே எண்கள் எழுதலாமா எஸ்னா 19 அப்ப 3 கூட்டினா 22 அப்ப 22னா பி அடுத்து டபிள்யூனா 23 3 கூட்டினா 26னது இசட் ஏனா 1 1ல 3 கூட்டினா 4 4னா டி என்னன்னா 14 3 கூட்டினா 17 17னது கியூ அப்ப ஆன்சர் வரும் BZTQ அப்படின்னு வரும் BZTQ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க விடுபட்டதை கண்டுபிடி இங்கதான் கொஸ்டின் மார்க் இருக்கு இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா அப்ப மொத்தம் இந்த இதுலயும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு இந்த மூணுமே எப்படி வருது தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகே பாருங்க இப்ப 12 8 எவ்வளவு இருக்கு 80ன்னு இருக்கு அப்ப எப்படி இந்த 12 8 வச்சு 80 கொண்டு வந்துருவோம் பார்க்கலாமா எப்படி வந்துருக்குன்னா 12ஐயும் 8ஐயும் ஃபர்ஸ்ட் கூட்டுறாங்க 12ஐயும் 8ஐயும் கூட்டுறாங்க அதே மாதிரி 12ஐயும் 8ஐயும் கழிக்கிறாங்க ஸோ இதை பெருக்குனா உங்களுக்கு எவ்வளோ வரும் 80ன்னு வரும் பாருங்கவே 12 8 கூட்டினா 20 12 8 போச்சுன்னா எவ்வளோ 4 அப்போ 20 4 பெருக்குனா 80 ஓகேங்களா சிம்பிள் அப்போ என்ன பண்ணுறாங்க மேலுள்ள நம்பரை கூட்டணும் மேலுள்ள நம்பரை கழிக்கணும் அதை பெருக்கணும் இப்போ பாருங்க செக் பண்ணலாமா இங்கே 16 7 இருக்கா அப்போ 16 7ஐயும் கூட்டுங்க 16 7ஐயும் கழிங்க இப்போ பெருக்குங்க இப்போ 16 7ஐயும் கூட்டினா 23 இன்ட்டு 16 7ஐயும் கழிச்சோம்னா எவ்வளோ வரும் 9 அப்போ 23 9 எவ்வளோ வரும் 207 வருதா வருதுல அப்போ அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணி பாருங்க 5 4ஐயும் கூட்டுவோம் 5 4ஐயும் கூட்டுறோம் 5 4ஐயும் கழிக்கிறோம் இப்போ பெருக்க போகிறோம் 5 4ஐயும் கூட்டினா 9 5 4 போச்சுன்னா 1 9 1ஐயும் பெருக்குனா 9 வருதா அப்போ கான்செப்ட் என்னது மேலோட ரெண்டையும் கூட்டணும் அப்போ ஃபர்ஸ்ட் கூட்டுவோம் 25 21 கூட்டினா 46 அடுத்து ரெண்டுமே கழிப்போம் 25 21 டிஃபரன்ஸ் எவ்வளோ 4 இப்போ ரெண்டுமே பெருக்க 46 இன்ட்டு 4 எவ்வளோ வரும் 184 ஆன்சர் எது வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கீழ்கண்ட படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை காண்க இது மாதிரி ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இது செவ்வகம் சதுரம் முக்கோணம் இல்லை நேர்கோடுகள் இந்த மாதிரி பேஸ் பண்ணி டிஎம்எஸ் இது வரைக்குமே நான் கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க இதே மாதிரி பெண்ணு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக நல்லா பாருங்க இப்போ இந்த படத்துல மொத்தம் எத்தனை செவ்வகம் கண்டுபிடிக்கலாமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டானா இப்போ ஒரு செவ்வகம் எத்தனைன்னு பாருங்க ஒரு செவ்வகம் எத்தனை இருக்கு அப்படியே கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 எத்தனை இருக்கு 8 இருக்கு அப்போ ஒரு செவ்வகமா 8 இருக்கு இப்ப இரண்டு செவ்வகம் எத்தனைன்னு பார்க்கலாமா இப்ப இரண்டு செவ்வகமா 1 2 3 4 5 அப்ப இரண்டு செவ்வகம் எனக்கு எவ்வளவு இருக்கு 5 அடுத்து மூணு செவ்வகம் எத்தனைன்னு பார்க்கலாம் மூணு செவ்வகம் எங்க இருக்கு இது ஃபுல்லா இது சேர்த்த ஒரு 3 அடுத்து இது சேர்த்த ஒரு 3 அடுத்து இந்த 3 சேர்த்த ஒரு 1 அடுத்து இந்த 3 ஒன்று சேர்க்கலாம் அப்ப 3 சேர்த்த எனக்கு எவ்வளவு கிடைக்குது ஒரு 4 கிடைக்குது ஓகேவா அடுத்து 4 செவ்வகம் சேர்த்து எத்தனை உருவாக்க முடியும் இப்ப 4னா இது ஃபுல்லாவே 4 தான் ஓகே எவ்வளவு இருக்கு 1 இப்ப இதை ஃபுல்லா கூட்டுங்க கூட்டின எவ்வளவு வரும் 8 5 13 17 18 அப்ப எத்தனை தான் உருவாக்க முடியும் 18 செவ்வகங்கள் என்னால உருவாக்க முடியும் ஓகே செவ்வகங்கள் எண்ணிக்கை வரும் 18 நெக்ஸ்ட் 235 இஸ் ஈக்குவல் டு 38 மற்றும் 452 இஸ் ஈக்குவல் 45 எனில் 345 எனக்கு என்ன வரும் ஸோ கண்டுபிடிக்கலாம் அப்ப 235ங்கிறது எப்படி 38 சொல்றா அப்படின்னா இப்ப 235 இருக்கா அது என்ன பண்றான்னா 2 ஸ்கொயர் பண்ணணும் 3 ஸ்கொயர் பண்ணணும் 5 ஸ்கொயர் பண்ணணும் இப்ப கூட்டுங்க 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர் 9 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 இப்ப கூட்டினா எவ்வளோ வரும் 38 வருதா அப்ப 238 வச்சு எப்படி 38 வருது இங்க உள்ள ஒவ்வொரு இலக்கங்களையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் இப்ப அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிடலாம் பாருங்க 4 5 2 இப்ப என்ன பண்ணலாம் 4 ஸ்கொயர் பண்ண போறேன் 5 ஸ்கொயர் பண்ண போறேன் கூட்டணும் ஓகேங்களா 2 ஸ்கொயர் பண்ண போறேன் இப்ப 4 ஸ்கொயர் எவ்வளோ
16 + 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் எவ்வளோ 4. இப்போ கூட்டுங்க. 25 16 கூட்டினா 41, 4 கூட்டினா 45 வருதா? அப்ப அதே தான் இங்க 345க்கு 3 ஸ்கொயர் பண்றேன் பிளஸ் 4 ஸ்கொயர் பண்றோம் பிளஸ் 5 ஸ்கொயர் பண்றோம். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப மொத்தமா கூட்டினாலும் வரும் 50. அப்ப 345 என்பது எதோட தொடர்புடையது எனக்கு 50ஓட தொடர்புடையது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகேங்களா? அப்ப சதுரங்கள் எண்ணிக்கை கேட்கறாங்க. எதை கேட்கறாங்க? சதுரங்க பலகை, அதாவது செஸ் போர்டு. அப்ப செஸ் போர்டுல எவ்வளவு சதுரம் இருக்கும் கண்டுபிடிக்கலாமா? இப்ப செஸ் போர்டு எனக்கு எப்ப இருக்கும்? 8க்கு 8 கட்டமா? செஸ் போர்டுங்கிறது என்னது? 8க்கு 8 கட்டம் அப்படிங்கிறதுனால இங்க என்ன சதுரம் தானே கேட்கறான். அப்ப சதுரம் கேட்டாங்கன்னா 1 ஸ்கொயர்ல இருந்து 8 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சு கூட்டணும். அவ்வளவுதான். 1 ஸ்கொயர்ல இருந்து 8 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் கிடைச்சிடும். ஓகேங்களா? இங்க சதுரம் கேட்டாதான் ஸ்கொயர். இதே இது செவ்வகம் கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, சதுரம் கேட்டா ஸ்கொயர், செவ்வகம் கேட்டாங்க அப்படின்னா அது 8க்கு 8 தான். 1 கியூப்ல இருந்து 8 கியூப் வரை கண்டுபிடிக்கும். அப்ப சதுரம்னா ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், செவ்வகம்னா கியூப் பண்ணி கூட்டணும். அவ்வளவுதான். இப்ப 1ல இருந்து 8 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு எவ்வளவு வரும்? என்ன பண்ணலாம்? வர்க்கங்களின் கூடுதல் தானே. என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் என்னது 8, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் 9, இது ரெண்டையுமே கூட்டினா 17 வகுத்தல் 6. இப்ப அடிச்சோம்னா இங்க 2, இங்க எவ்வளோ 3, அடுத்து 1 2 இங்க 4. அப்ப 4 12, 12 7 எவ்வளவு வரும் 204. அப்ப எத்தனை சதுரங்கள் எனக்கு இருக்கும்? 204 சதுரங்கள் தான் இருக்கும். இதே இது எத்தனை செவ்வகங்களுக்கு கேட்டாங்கன்னா 1 கியூப்ல இருந்து 8 கியூப் வரைக்குமா? அப்ப லாஸ்ட் நம்பர் எவ்வளவு 8. அப்ப அடுத்த நம்பரை போட்டு 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? 1 2 இங்க எவ்வளவு 4, 4 9 36, 36 ஸ்கொயர் பண்ணா 1296. அப்ப செவ்வகம் கேட்டா 1296, சதுரம் கேட்டாங்கன்னா 204. ரெண்டு நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. சதுரமா 204, செவ்வகமா 1296 கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எழுத்தாயர் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சொல் அலுவலகம். அதே போல் வேலையாள் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சொல் என்னது? சோ எழுத்தாயங்கிறது அலுவலகத்துல வேலை பார்க்க போறோம். அப்ப வேலையாள் வந்து எங்க வேலை பார்ப்பாரு? எங்க வைப்பாங்க? வீட்டுல வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் வீடு. மீது எதுவுமே பொருந்த பாருங்க. வேலையாள் தொழில் முதல்வர் வருமா? வேலையாள் உத்தரவு வருமா? வேலையாள் எசமன் வருமா? வராது. அப்ப எழுத்தாயர் அலுவலகத்தை போய் வேலை பார்க்க போறாரு, வேலையாள் வந்து வீட்டுல போய் வேலை பார்க்க போறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கிடைவரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்களில் ராகுல் அமர்ந்துள்ள இடம் வலப்புறம் இருந்து 12வதாகவும் இடப்புறம் இருந்து 4வதாகவும் உள்ளது. எத்தனை மாணவர்கள் சேர்த்தால் மொத்த மாணவர் எண்ணிக்கை 28ஆக இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இங்க எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சாதான் அதோட எத்தனை பேரை சேர்க்கும் போது 28 கிடைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப ராகுல் என்ன பண்றான்? வலதுபுறம் இருந்து பார்த்தனா 12, இடதுபுறம் இருந்து பார்த்தா எவ்வளவு 4. அப்ப இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஓகேங்களா? அப்ப வலது கொடுத்துட்டா இடது கொடுத்துட்டு மொத்தம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டுவோம். அப்ப 12 4 கூட்டினா 16, கூட்டினதுக்கு அப்புறம் 1 கழிக்கணும். அப்ப கழிச்சல் வரும் 15. ஓகேங்களா? 16 1 போச்சு வரும் 15. ஓகே, இங்க எதுக்கு 1 கழிக்கிறோம்னா, ஏன்னா 12வது ஆளும் ராகுல் தான், பின்ன இடது பக்கம் இருந்து 4வது ஆள் யாரு? ராகுல் தான். அப்ப 2 டைம் ராகுல் சொன்னால ஒரு டைம் நம்ம கழிக்கிறோம். அப்ப 16 1 போச்சு வரும் 15. அப்ப எத்தனை பேர் தான் அந்த வரிசை இருக்காங்க? 15 பேர் தான். அப்ப இந்த 15 பேரோடு எத்தனை பேரை கூட்டினா எனக்கு 28 கிடைக்கும்? அப்ப எத்தனை பேரை கூட்டினானு 13 பேரை கூட்டலாமா? அப்ப 15ல இருந்து ஒரு 13 கூட்டினா தான் 28 வரும். அப்ப எத்தனை பேரை நான் சேர்க்கணும்? 13 பேரை நான் சேர்க்கணும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் எது? 3க்கு எதிர்ப்புற எண்ணுன்னு கேக்குறாங்க. சரி பாருங்க, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 பகுதியை பாருங்க. முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியும் பாருங்க. என்ன இருக்கு? இங்கேயும் 2 6, இங்கேயும் 2 6. ஓகேவா? சோ அப்ப 2 பகுதியில் நம்ம பார்க்கும்போது 2 எண்கள் காமனா இருந்துச்சுன்னா அப்ப அந்த ரிமைனிங் நம்பர் தான் ஆப்போசிட். ஓகேங்களா? அப்ப 3க்கு 4, 4க்கு 3. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டா 3க்கு எதிர்ப்புறம் தான் கேட்டான். அப்ப 3க்கு எதிர்ப்புறம் எனக்கு என்ன வரும்? 4. ஓகேங்களா? ஆல்ரெடி பக்கடையே வச்சு ஃபர்ஸ்ட் இதுலயும் இருக்கும், செகண்ட்லயும் இருக்கும், இப்ப தேர்ட்லயுமே இந்த கொஸ்டின் இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோ. பகடையை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்பப்ப தேர்வும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? இந்த முறை கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்வரும் தொடரில் அடுத்த ஆங்கில எழுத்து எது? ஓகேங்களா?
இப்ப என்ன பண்ண போறோம், இங்க எழுத்துக்கான எண்களை போட்டலாம். எம்னா 13, என்னன்னா 14, ஓனா 15, எல்லுனா 12, ஆறுனா 18, ஐனா 9, வீணா 22. அடுத்து எனக்கு என்ன வரும்? இப்ப பாருங்க நம்பர் கூடிட்டே போச்சு, குறைஞ்சிருச்சு. கூடுது குறையுது கூடுது. அப்ப கூடுது குறையுது வந்து என்ன பண்ணும், ஒரு நம்பர் நம்ம செக் பண்ணுமா? பாருங்க 13, 15, 18, 22. ஓகேங்களா? இப்ப செக் பண்ண என்ன வரும் எனக்கு? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 2 கூடுது, அடுத்து 3 கூடுது, அடுத்து என்ன ஆகுது? 4 கூடுதா? இப்ப ரிமைனிங் நம்பர் பாருங்க. 12, 14, 14, இங்க 12 இங்க எவ்வளவு இருக்கு? 9. அப்ப இங்க என்ன வரும்? அப்ப 14ல இருந்து 12க்கு என்ன ஆகுது? 2 குறையுது. 12ல இருந்து 9க்கு 3 குறையுது. அப்ப அடுத்து எவ்வளவு குறையும்? அப்ப 2, 3 அடுத்து என்ன கூட 4 குறையுமா? இப்போ 9 4 குறைச்சோம்னா 5. அப்ப 5ல எனக்கு எழுத்து என்னது? இ. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் செகண்ட். அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, இங்கேயும் இந்த நம்பரை பாருங்க. 1, 3, 3, 6, 7, 9, டேஷ் 12, 21. இங்க நம்பர் என்ன ஆகுது சார்? அப்படியே கூட்டிட்டே போற மாதிரி இருக்கு. ஆனா வந்த நம்பரே ரிப்பீட் ஆகுதா? 3 3 பக்கத்துல வந்து இங்க எதுவுமே கூடலன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி வந்த நம்பரே பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு நம்பர் விட்டு தான் நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? பாருங்க 1ல இருந்து 3க்கு என்ன ஆகுது? 2 கூடுது. 3ல இருந்து 7க்கு என்ன ஆகுது? 4 கூடுது. அப்ப 4ல இருந்து எவ்வளவு கூட்டலாம்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2, அடுத்து 4. அப்ப என்ன பண்ணலாம்? 6 கூட்டி பார்க்கலாமா? 7 6 கூட்டினா எவ்வளவு வரும்? 13. அப்ப 6 கூட்டினதுக்கு அப்ப என்ன பண்ணுவோம்? 8 கூட்டுவோமா? அப்ப 13ல இருந்து 8 கூட்டினா 21 வருதுல. அப்ப எந்த நம்பர் கூட்டினா எனக்கு வருது? 6 தான் கூட்டினா ஃபர்ஸ்ட் 2 கூட்டுறோம், அடுத்து 4 கூட்டுறோம், அடுத்து 6 கூட்டணும், அடுத்து 8 கூட்டினா எனக்கு 21 வருது. அப்ப எந்த நம்பர் எனக்கு விடுபட்ட நம்பர்? 13. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு கடிகாரத்தில் மணிக்காட்டு முள்ளின் கோணம் 12 மணிக்கு என்னவாக இருக்கும்? 12 மணிக்கு முள்ளின் கோணம் எவ்வளவுப்பா இருக்கும்? 0 டிகிரியும் சொல்லலாம், இல்லைன்னா 360 டிகிரியும் சொல்லலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேவா? ஏன்னா 12 மணி அப்படின்னா மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒரே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது 0 டிகிரி சொல்லலாம், இல்லைன்னா அது ஃபுல்லாக சுத்திட்டு வர்றதுனால என்ன பண்ணலாம்? 360 டிகிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், ஏயும் பியும் சகோதரர்கள். ஓகேவா? ஏயும் பியும் என்னவா? சகோதரர்கள்னா 2 பேருமே ஆண் தான். ஏயும் பியும் என்னது? சகோதரர்கள். அடுத்து சியும் டியும் சகோதரர்கள். சியும் டியும் சகோதரர்கள். அடுத்து ஏயுடைய மகன், ஏயுடைய மகன் டீயின் சகோதரன். ஏயுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா டீயுடைய சகோதரன். ஏயுடைய மகன் டீயினுடைய சகோதரன். அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஏயினுடைய மகன் யாரு? சியும் டியும் மகன் தான். ஓகேங்களா? அப்ப ஏயினுடைய மகன் யாரு? டீயினுடைய சகோதரன். அப்ப இவங்க 2 பேருமே சகோதரன் அப்படின்னா இவங்க 2 பேருடைய அப்பா யாரு? ஏ தான். ஓகேவா? இப்ப என்ன கோஷிக்கிறாங்க? பி என்பவர் சிக்கு என்ன உறவு? பி என்பவர் சிக்கு என்ன உறவு? அப்ப சில இருந்து நான் பியை பார்க்க போறேன். என்ன உறவுன்னு சொல்லுவாரு? ஏன்னா சி உடைய அப்பா தான் ஏ. இவர் வந்து அப்பாவுடைய சகோதரர் தான் பி. அப்ப என்ன பண்ணலாம்? அப்பாவுடைய சகோதரர் என்ன சொல்லுவாங்க? அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரி தானே சொல்ல முடியும். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்பா. நெக்ஸ்ட், 7, 3, 10, 13, 23 அடுத்து என்ன வரும்? 7, 3, 10, 13, 23. இப்ப அடுத்து என்ன வரும்? இங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன பண்ணோம்? ஒரு நம்பர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்க ஒரு ஐடியா டக்குன்னு கிடைக்காது. இங்க என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, முத 2 நம்பர் கூட்டி இங்க போறாங்க. 7 3 கூட்டினா 10, 3 10 கூட்டினா 13, 10 13 கூட்டினா 23. அப்ப 13 23 கூட்டணும். 13 23 கூட்டினா வரும் 36. அப்ப நம்பர் என்ன கான்செப்ட் அது? 36. நெக்ஸ்ட், பின்வரும் வரிசையில் பொருந்தாத எண்ணை தேர்வு செய்க. ஓகே, பாருங்க இந்த சீரிஸ் ஃபுல்லா இருக்கு பாருங்க. 3, 5, 7, 12, 17, 19. அப்ப பொருந்தாது என்னது? ஆட் மேன் அவுட். ஓகேவா? வித்தியாசமான இதுன்னு கண்டுபிடிக்கும். 3, 5, 7, 17, 19 பகா எண், 12 வந்து பகு எண். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஆன்சர் அது 12. ஓகேங்களா? மற்ற அனைத்துமே பகா எண்கள். அடுத்து ஓகே, இந்த கிராஃப் பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ என்ற நகரத்தில் உள்ள 5 கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் விவரங்கள் கீழ் உள்ள வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. நகரம் ஏயில், நகரம் ஏ, இதெல்லாம் அனைத்துமே நகரம் ஏ தான். நகரம் ஏயில் பயிலும் அறிவியல் மாணவர்களில் கல்லூரி 4ல் பயிலும் அறிவியல் மாணவர்களின் சதவீதம் என்ன? அதாவது மொத்தம் உள்ள அறிவியல் மாணவர்கள
இந்த கல்லூரி 4 இருக்குல்ல, இந்த கல்லூரி 4ல படிக்கக்கூடிய அறிவியல் மாணவர்கள் சதவீதம் எவ்வளவு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம? இப்ப கல்லூரி 4 இப்ப கல்லூரி 4ல அறிவியல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க? வகுத்தல் மொத்தம் அறிவியல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க? இன்ட்டு 100ன்னு போட போறோம். ஓகேங்களா? இப்ப கல்லூரி 4 இப்ப இதானே கல்லூரி 4 இங்க என்ன இருக்கு? மொத்தம் 40 மொத்தம் எவ்வளோ? 40. அப்ப எனக்கு இதுல இந்த மாதிரி போட்டு அது ஸ்லாஷ் ஸ்லாஷா போட்டு அது ஆர்ட்ஸ். அப்ப கீழே உள்ளது எனக்கு ஆர்ட்ஸ், மேல உள்ளதான் சயின்ஸா. அப்ப அந்த 40ல 30 வரைக்கும் ஆர்ட்ஸ். அப்ப மீதி 10 பேர் தானே அது என்ன வரும்? அறிவியல் வரும். ஓகேங்களா? அப்ப 10 பேர் என்னது? அறிவியல் வகுத்தல். அடுத்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப கல்லூரி 4ல 10 பேர் அறிவியல் படிக்கிறாங்க. இப்ப கல்லூரி 1ல மொத்தம் 50 பேரா? அப்ப அந்த 50 பேர்ல 20 பேர் ஆர்ட்ஸ். மீதி 30 பேர் அறிவியல் படிக்கிறாங்க. அடுத்து கல்லூரி 2ல மொத்தம் 45 பேர்ல 15 பேர் ஆர்ட்ஸ். அப்ப ரிமைனிங் உள்ள 30 பேர் அறிவியல். அடுத்து காலேஜ் 3ல 15 வரைக்கும் என்னது? ஆர்ட்ஸ். அப்ப மீதி 15 என்னது? அறிவியல். இப்ப 4வது கல்லூரியில 10 பேர் அறிவியல். இப்ப 5வதுல 10 பேர் என்னது? ஆர்ட்ஸ். 15 பேர் எனக்கு என்னது? அறிவியல். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்ல 30 இங்க ஒரு 30 60 75 85 100. அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் அறிவியல் ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேரு இன்ட்டு 100. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்ப ஆன்சர் வருது 10%. அப்ப கல்லூரி 4ல் பயிலும் அறிவியல் மாணவன் எவ்வளோ? 10%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இப்ப பாருங்க 2 வகுத்தல் 5 6 வகுத்தல் 25 18 வகுத்தல் 125 என்ற தொடர்ல 5ஆம் உறுப்பு அதாவது 5வது நம்பரை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 4வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் 5வது உறுப்பு எனக்கு வரும். ஓகேங்களா? இப்ப இந்த சீக்வன்ஸ் எனக்கு எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் என்ன பாக்குது? 2ல இருந்து 3 பெருக்குனா 6 6ல இருந்து 3 பெருக்குனா 18. அப்ப 18ல இருந்து 3 பெருக்குவோம். பெருக்குனா வரும் 54. அப்ப 54ல இருந்து 3 பெருக்குனா 162. அப்ப மேல 162. அப்ப கீழே என்ன வரும்? கீழே என்ன ஆகுது? 5 25 25 125. அப்ப 125 5 பெருக்குனா 625. அப்ப 625 5ஆல பெருக்குனா 3125. அப்ப ஆன்சர் அது 162/3125. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கீழே உள்ள வரிசையில் ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது கேள்விக்குறி 8 இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க. இப்ப எழுத்துக்கான எண்களை போட்டலாமா? சீன் எவ்வளோ? 3 ஈனா 5 ஐனா 9 கேனா 11 ஓனா 15 கியூனா 17. இப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது? 2 கூடுது அடுத்து 4 கூடுது அடுத்து 2 கூடுது அடுத்து 4 கூடுது அடுத்து 2 கூடுது. அப்ப இங்க என்ன ஆகுது? 2 நாளும் 2 நாள் மாறி மாறி வருதா? அப்ப 2க்கு அப்புறம் எவ்வளவு கூட்டணும்? 4 தான் கூட்டணும். அப்ப 17 4 கூட்டினா 21. அப்ப 21க்கான எழுத்து என்னது? யூ. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து நொய்டா என்பது 39658 என எழுதப்பட்டால் இந்தியா என்பதை எவ்வாறு எழுதலாம்? ஓகேங்களா? இப்ப இங்க 5 எழுத்து இங்க 5 நம்பர் இருக்கா? இப்ப பாருங்க அப்ப 5 நம்பர் போடுங்க 39658. ஓகேவா? அப்ப எண்ணுக்கான குறியீடு 3 ஓனா 9 ஐனா 6 டீனா 5 ஏனா 8. இப்ப அதை வச்சுதான் இந்தியாவுக்கு எழுத போறோம். அப்ப இந்தியாவுக்கு என்ன வரும்? ஐனா ஐனா எவ்வளோ? 6 எண்ணுனா 3 டீனா எவ்வளோ? 5 ஐனா 6 ஏனா எவ்வளோ? 8. அப்ப ஆன்சர் அது 63568. ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட் 63568 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. ஓகே தவறான எண் தொடரில் தான் தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ 2 9 28 65 126 216 344. இப்போ எந்த நம்பர் தவறுன்னு பார்க்கலாமா? என்ன பண்றாங்க பாருங்க நம்பர்லாம் பாருங்கவே இது ஃபுல்லாவே கியூப் நம்பரோட ஒட்டிய ஒரு நம்பரா இருக்கு. அதாவது 2 அப்படிங்கிறது 1 கியூப் பிளஸ் 1 9னா 2 கியூப் பிளஸ் 1 27னா 3 கியூப் பிளஸ் 1 65னா 4 கியூப் பிளஸ் 1 126னா 5 கியூப் பிளஸ் 1 216னா 6 கியூப் 344னா 7 கியூப் பிளஸ் 1. அப்ப இங்க என்ன ஆகுது? ஒவ்வொரு கியூப் நம்பரோட 1 கூட்டியிருக்காங்க. ஆனா இங்க மட்டும் என்ன பண்ணல? 1 கூட்டல 6 கியூப் மட்டும் தாங்க அப்படி இருக்கு.
அப்ப எந்த நம்பர் எனக்கு தவறா இருக்கு? நான் தொடரல. 216 என்ற எண் தவறாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சீரிஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இது பிராக்டிஸும் பண்ணி பாருங்க. ஸோ உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.